வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர்னு போட்டு என் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்கு சார், அது என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதை பற்றி தான் இங்கே ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, சார் இது மாதிரி ஒரு அமௌண்ட்டை என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருக்காங்க, அது என்னான்னு பார்த்தாக்கா ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர்னு மட்டும் போட்டிருக்கு, என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையிலே எனக்குமே விளக்கம் தெரியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தான் எதுக்காக டெபிட் பண்ணாங்க அப்படின்ட்டு விளக்கம் தெரியும். ஆனால் இவங்க என்னன்னா இது என்னான்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும், எதுக்காகன்னு சொல்ல முடியாது, என்ன பர்பஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி டெபிட் பண்ணுறாங்க எந்த அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சப்போஸ் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க, ஹவுசிங் லோனுக்கு இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட செக்கு வாங்கி அங்கே அமுச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அல்லது உங்கள் லோன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி இன்சூரன்ஸுக்கு பணம் அமுச்சிடுவாங்க. சிலவங்க விவரமாக இருக்கிறவங்க அதில் டீட்டெயில் எழுதுவாங்க, டு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க, அதை டைப் பண்ணுவாங்க. அப்போ டு இன்சூரன்ஸ்னால் நம்ம அது பார்க்கும்போது இன்சூரன்ஸுக்காக இந்த பணம் டெபிட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சிலவங்க நம்ம மாதிரி என் மாதிரி கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு போட்டு அப்படியே டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அடித்தவங்களுக்கும் பிற்காலத்தில் பார்த்தா அது என்னன்னு தெரியாது. அப்போ வவுச்சரெல்லாம் எடுத்து தேடி பார்த்து அதை கண்டுபிடிக்கணும் என்னன்னு. ஸோ அதனால் சில பேங்க் ஊழியர்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புனால் நமக்கு அந்த விவரம் தெரியாமல் போயிடுது. பட் ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் செக்கு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் செக்கு இல்லாமையே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர். ட்ரான்ஸ்ஃபர் டெபிட்டு எதுக்காக டெபிட் பண்ணுறது அவங்க அதில் எழுதியிருந்தால் தான் நமக்கு தெரியும், டைப் பண்ணியிருந்தால் தான் நமக்கு தெரியும், மற்றபடி நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் எனக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க வச்சுங்க. ஒரு மாதம் ஆர்டிக்கு ஒரு 10,000 டெபிட் பண்ணணும், 5ஆம் தேதி 10,000 ஆர்டிக்கு டெபிட் பண்ணணும் மாதம் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அது சாதாரண என்ன பண்ணுவாங்கன்னா டு ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு வவுச்சர் அடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா எதுக்குன்னு அது தெரியாது போயிடும். ஃபிசிக்கலாக கேஷை ஹேண்டில் பண்ணாமல், ஃபிசிக்கலாக கையில் அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணாமல் ஜஸ்ட் வவுச்சர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வவுச்சர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆர்டிக்கு உங்களை கேட்காமே உங்கள்கிட்ட செக்கு வாங்காமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் இருக்கிற வவுச்சர் மூலம், வவுச்சர்னால் செல்லான் தான், வேறு ஒன்றும் இல்லை, மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி ஸ்டாண்டிங் ஆர்டிக்கு பணம் கொடுக்கணுன்னா ஆர்டிக்கு பணம் கட்டிடுவாங்க. ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர். ஒரு நண்பர் ரொம்ப குழம்பி போய் கேட்டிருந்தார், என்ன சார் ஒரே குழப்பமாக இருக்குது, இப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டால் எங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர் போகிற சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பக்கத்தில் என்ன காரணத்துக்காகன்னு போடணும். நிறைய பேர் போடுறதில்ல, அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட்டு பர்பஸ் என்ன ட்ரான்ஸ்ஃபர்னால் இது தான், அவங்களா பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது. வவுச்சரை பார்த்து நீங்கள் செக்கு கொடுக்காம வவுச்சரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் வவுச்சர், ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டுன்றது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.